வணக்கம். மர்மர் ரிவ்யூ போடலான்னு கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் போட்டு கேட்டிருந்தேன். அதில் மெஜாரிட்டி ஆட்கள் பாருங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வார படங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை முடிச்சுட்டு மண்டே மர்மர் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருக்கேன். இந்த கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி படத்தை நடிகர் நானி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் பிடிக்கல அப்படின்னா நான் நடிச்சு வரப்போகிறேன் அந்த ஹிட் 3 படத்தை நீங்கள் பார்க்காதீங்கன்ற மாதிரிலாம் பயங்கர சேலஞ்சிங்கான ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காரு. ஹிட் 3க்கும் அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு அவங்க ஊரில் அதுக்கு முன்னாடியே ப்ரெஷ் ஷோலாம் போட்டு வியாழக்கிழமை காலையிலேருந்தே நல்ல ரிவ்யூஸில் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரைடே தானே ரிலீஸ் ஆக போது நினச்சிட்டு இருந்த பாவப்பட்ட எனக்கு அப்புறமா தான் விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த கோர்ட் ரூம் ட்ராமா கொடுக்கப்பட்ட ஹைப்புக்கு ஒர்த்தா இல்லையா, நானி தன்னுடைய சேலஞ்சில் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் அ நோபடி. ஹர்ஷ் ரோஷன் ஜெயிலில் ரிமாண்டில் இருக்கார். அவரை போக்சோ கேஸில் அரெஸ்ட் பண்ணதா சொல்லப்படுது. கோர்ட்டில் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு சொல்கிற கட்டத்தில் தான் கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹர்ஷ் ரோஷனுடைய வக்கீல் என்னுடைய கிளைண்ட் எதிர்காலத்தை மனசில் வச்சு தண்டனையை தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 3 நாளில் தீர்ப்பு சொல்லப்படும் ஜட்ஜு சொல்கிறாரு. ரோஷனுடைய வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ராம் மோகன்ற ஒரு பெரிய வக்கீலை பற்றி தெரிய வருது. அதுதான் சாய்குமார். அவர்கிட்ட ஜூனியராக ஒர்க் பண்ணுறவர் தான் ஹீரோ பிரியதர்ஷி. தீர்ப்புக்கு வெறும் 3 நாள் மட்டுமே இருக்குங்கிற நிலையில் இந்த கேஸ் என்னாச்சு, ரோஷன் மேலே ஏன் போக்சோ கேஸ் போடப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னால் இருக்கிற சதிகள் என்னென்ன, கடைசியில் அந்த கேஸை ஹீரோ எப்படி ஜெயிச்சாரு, இதெல்லாம் தான் இந்த கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி. இந்த படம் ப்ராப்பராக ஒர்க் ஆக முக்கியமான காரணம் இதோடைய நடிகர்கள் தேர்வு. டீனேஜ் லவர்ஸா ஹர்ஷ் ரோஷனும் ஸ்ரீதேவியும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. இவங்க கேரக்டர்ஸும் நடிப்பும் தான் இந்த படத்துடைய சோல். இந்த ரிலேஷன்ஷிப்பை டிக்னிட்டியோட இன்னசென்ஸோட போர்ட்ரே பண்ண விதத்தில் பாராட்ட வைக்கிறாரு இயக்குனர் ராம் ஜெகதீஷ். இவங்க பண்ணுற விஷயங்களும் ரொம்ப இயல்பாகவே இருக்குது, கொஞ்சம் சில்லியாக தெரிஞ்சாலுமே கூட. வக்கீலா பிரியதர்ஷி சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸ். தொடர்ந்து காமெடி ரோல்ஸ் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறதுக்கான சரியான ஒரு ரோல் இது. அதை உணர்ந்து ரொம்ப சின்சியரான கன்வின்சிங்கான போர்ட்ரேல கொடுத்துருக்காரு பிரியதர்ஷி. கேஸ் நடக்க அவருக்குள்ள அதிகமாகிற அந்த கான்ஃபிடன்ஸை பாடி லாங்குவேஜில் கொண்டு வந்திருந்த விதம் நல்லா இருந்தது. பல வருஷங்கள் கழிச்சு மங்கபத்திங்கிற வில்லன் கேரக்டரில் கம்பேக் கொடுத்துருக்காரு தெலுங்கு நடிகர் சிவாஜி. லேட் 90s ஆரம்பிச்சு பல தெலுங்கு படங்களில் நீங்கள் வேற சப்போர்ட்டிங் ரோல்ஸில் பார்த்துருக்கலாம். சில படங்கள் ஹீரோவும் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கேரிகேச்சரான டிப்பிக்கலான லவுட் தெலுங்கு வில்லன் கேரக்டரை ப்ளே பண்ணாலுமே கூட முதல் சீன்லேருந்தே அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு கொலவெறி வர அளவுக்கு நடிச்சிருக்காரு. நைஸ். ஹர்ஷவர்தன் நல்லா நடிச்சிருந்தாலும் அந்த கதாபாத்திரமும் நடிப்பும் கேரிகேச்சர் தான். எக்ஸ்டெண்டட் கேமியோவா சாய்குமார் தன்னுடைய சட்டில் ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிங் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தில் காட்டியிருக்காரு. நான் கூட இவரையும் கூட கேரிகேச்சராக மாற்றிடுவாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை சூப்பராக இந்த கேரக்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரோஹிணி இந்த கேரக்டரில் எது காஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னே தெரியல. அவங்களுடைய எபிலிட்டிக்கு இது ஒரு சோளப்பொரி தான். மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் நீட். அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற கதை, ஒரு மோசமான கேரக்டர் தோத்து போகிற கதை, அப்பாவி கேரக்டர் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிற கதை, ஒரு கோர்ட் கேஸில் நல்லவங்க ஜெயிக்கிற கதைன்னு இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய, ஆடியன்ஸுக்கு நல்ல கத்தார்சிஸ் தரக்கூடிய கதைக்களங்கள். இது எல்லாமே சரியான விகிதத்தில் கலந்துருக்கிற படம் தான் இந்த கோர்ட். பிரியதர்ஷி கேரக்டர் மூலமாக அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுறதையும் ஹர்ஷ் ரோஷன் ஸ்ரீதேவி ட்ராக் மூலமாக மற்ற 3 விஷயங்களும் கதைக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க ரைட்டர்ஸ் ராம் ஜெகதீஷ், கார்த்திகேயா ஸ்ரீனிவாஸ் அண்ட் வம்சீதர் சிரிகிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் ஸ்டோரியை செட் பண்ண அதே நேரத்தில் வில்லன் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது, பிரியதர்ஷி கேரக்டர் கதைக்குள்ளே கொண்டு வந்தது, என்கேஜிங்காகவே கதை நகருது. இதில் லவ் போர்ஷன்ஸில் விஜய் பல்கேனியோட இசை ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக அந்த எமோஷன்ஸ் கன்வே ஆக ஹெல்ப் பண்ணியிருக்கு. தினேஷ் புருஷோத்தமன் சினிமாட்டோகிராஃபி கதைக்கு தேவையான லெவலில் இருந்தாலும் இந்த கதைக்கு இன்னும் கூட கொஞ்சம் ராவான கேண்டிடான ஒரு டச் விஷுவலாக கொடுக்கப்பட்டிருக்கலாம். கார்த்திக் ஸ்ரீனிவாசன் எடிட்டிங் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் ஃபிளெஜ்ட் கோர்ட் ரூம் ட்ராமாவாக படம் மாறின அப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது திரைக்கதை. கண்டிப்பாக இவங்க தோற்றுருவாங்க, இவங்க ஜெயிப்பாங்கன்னா நம்மளுக்கு தெரியும். பட் அதை புது பிரச்சனைகளை கொண்டு வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே ஹோல்ட் பண்ணிடுறாங்க. குறுக்கு விசாரணை பண்ணி ஹீரோ உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற சீன்ஸ்லாம் நல்லா எடுக்கப்பட்டிருந்தா எவ்வளோ படங்களில் எவ்வளோ வாட்டி வேணாலும் அதெல்லாம் திரும்ப பார்க்கலாம். அதுதான் இந்த படத்துலையும் நடக்குது. போக்சோ ஆக்டுங்கிற ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்டை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கிற லூப் ஹோல் என்ன, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன, அதை பற்றின எஜுகேஷன் எவ்வளோ அவசியம்னு சொன்ன விதம் நல்லா இருந்தது. ரோஷனுடைய அம்மா அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் மூலமாக எமோஷன்ஸை கொண்டு வந்து கலங்க வச்சிடறாங்க. எமோஷனலான பாசிட்டிவான அந்த கிளைமேக்ஸும் கூட ஒரு நல்ல டச். பட் மொத்தமாக பார்க்கும்போது கொஞ்சம் சேஃபரான ஏரியாலேயே கதையை டிராவல் பண்ணி கொண்டு போயிருக்காரு இயக்குனருங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கூட ஹீட்டடான கான்வர்சேஷன்ஸ், அழுத்தமான கோர்ட் ரூம் சீன்ஸ் இந்த கதையில் இருந்திருக்கலாம். ஹீரோ குறுக்கு விசாரணை பண்ணுற சில டைலாக்ஸ்லாம் நம்மளாலே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுது. அதில் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு வக்கீல் காசு வாங்கிட்டு ஏமாத்துறது, வில்லன் அவர் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதெல்லாம் தேவையில்லாத கிளீஷேஸாகவே இருந்துச்சு. ஸ்கிரிப்டோடைய கன்வீனியன்ஸுக்காக நம்ம வளைக்கிறோங்கிறது தெரியாமல் வளைக்கும் போது தான் அந்த பிளே இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அந்த வகையில் லாஜிக்கலாக சில பிரச்சனைகளை, கேள்விகளை இன்னும் கூட பெட்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி ஒரு என்டர்டெய்னிங்கான, ஃபேர்லி என்கேஜிங்கான கோர்ட் ட்ராமா. இந்த ஜானர் ரசிகர்கள் கண்டிப்பாக பாருங்கள். தியேட்டரில் கூட நல்ல ரெஸ்பான்ஸ், பெண்கள்லாம் கண் கலங்கிட்டே தான் வெளியில் வந்தாங்க. ஸோ நானி தன்னுடைய சவாலில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். பட் மைல்டு வயலன்ஸ், இன்டென்ஸான சில காட்சிகள் இருக்கிறதுனால பேரண்டல் கைடன்ஸ் அவசியம். அது மைண்டில் இருக்கட்டும்.